நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. மாதா தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, நம் ஆண்டவர் விடுதலையின் ஆண்டவர். நம் ஆண்டவர் யெகோவா ராஃபா, நலம் தருகின்ற தெய்வம். நம் இறைவன் நம்மை பாதுகாக்கின்ற இறைவன். திருத்தந்தை பிரான்சிஸ் இப்படியாய் சொல்கிறார், இதோ இங்கே இந்த நற்கருணையிலே உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. ஆண்டவர் என்று அழைப்பு தருகின்றார். விடுதலையை நாடுவோரே, ஆண்டவரை தேடுவோரே, எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் எந்த பாறையில் நின்று செதுக்கப்பட்டீர்களோ, எந்த குழியில் நின்று தோண்டப்பட்டீர்களோ அதை நோக்குங்கள். மாதத்தின் முதல் சனிக்கிழமையாக என்று அன்னை மரியா நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திருப்பாதம் அழைத்து வருகின்றார். நம்மோடு இருக்கின்றார். இதோ என் மகன், உங்கள் மீட்பர், விடுதலையின் நாயகன், உங்களுக்கு விடுதலை தந்தவர், இப்பொழுதும் விடுதலையை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றவர் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் அன்னை மரியா இயேசுவின் திரு இருதயத்திற்குள்ளாய் நம்மை அழைத்து வருகின்றார். நற்கருணை நாதரை, நற்கருணை ஆண்டவரை ஆத்மார்த்தமாய் நேசிக்க பாசம் காட்ட அழைப்பு தருகின்றார். ஆண்டவரை உற்று நோக்கி, இயேசுவே, விடுதலையின் நாயகரே, எனக்கு விடுதலை தருகின்ற தெய்வமே, என்னை சுகப்படுத்துகின்ற தெய்வமே, நான் உம்மை போற்றுகிறேன் என்று சொல்லி நீங்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்தவாறே இந்த நற்கருணை ஆராதனையில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரும் இருக்கரம் விரித்தவர்களாய் நன்றி இயேசுவே என்று சொல்லி நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து இந்த நற்கருணை ஆராதனைக்குள்ளாய் நாம் நுழைவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே,
இயேசுவே போற்றி இயேசுவே போற்றி இயேசுவே இயேசு ஆண்டவர் இயேசு ஆண்டவர் இயேசு ஆண்டவர் இயேசு ஆண்டவர் இயேசு ஆண்டவர் அல்லேலூயா 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 ஆவே மரியா ஆவே மரியா ஆவே மரியா ஆவே மரியா ஆவே மரியா ஆண்டவரை உற்று நோக்கி ஆண்டவரிடத்திலே சொல்வாம். ஆண்டவரே, இதோ உம்மோடு இணைந்திருக்கின்ற இந்த நேரம் அருளின் நேரம். நற்கருணை ஆண்டவரே, உமது திரு பிரசன்னத்தில் இருக்கின்ற நேரம் கிருபையின் நேரம். எங்களுக்காய் காத்து கொண்டிருக்கின்ற நற்கருணை ஆண்டவரே, உமது பிரசன்னத்தில் இருக்கின்ற நேரம் விடுதலையின் நேரம். ஆண்டவரே, உம்மோடு இருப்பது எத்துணை ஆனந்தமானது. இதோ இந்த மாதத்திலே விடுதலை தருவதற்காய் எங்களை அழைக்கிறீரே. பல்வேறு நிலைகளில் அடிமைப்பட்டு அடிமைத்தனத்தில் அல்லல் பட்டு போராடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை தருவதற்காய் இந்த மாதத்தை கொடுத்திருக்கிறீரே. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அடிமைத்தன பழக்க வழக்கங்களில் அல்லல் பட்டு போராடி கொண்டிருக்கின்றவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். குடிப்பழக்கம், போதை பழக்கம், இச்சைக்குரிய வாழ்வு, இன்டர்நெட் அடிமைத்தனம், உலக பிரகாரமான ஈர்ப்புகளுக்கும் கவர்ச்சிகளுக்கும் அடிமைப்பட்டு போராடி கொண்டிருக்கின்றவர்கள், பணத்திற்கு, பதவிக்கு, புகழுக்கு அடிமைகளாயிருக்கின்றவர்கள், ஒவ்வொருவரையும் ஆண்டவரை நாங்களும் திருப்பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. இந்த தருணத்தின் மூலமாய், இந்த நற்கருணை ஆராதனையின் மூலமாய் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரையும் இயேசு ஆண்டவரே, உம் பிள்ளைகள் யார் யாருக்காக பரிந்து பேசி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் விடுவித்து தாரும், விடுதலையை தாரும். ஆண்டவரே, நீர் ஆட்கொள்கின்ற தெய்வம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்கின்ற தெய்வம். உமது பிரசன்னத்தில் எங்கள் வாழ்வை புரட்டி போடுகின்ற தெய்வம். ஆண்டவரே, உமது பிரசன்னத்தில் உமோடு இருப்பது எங்களுக்கு ஆனந்தம் சாமி. எங்கள் வாழ்வை நீர் மாற்றி தாரும். எங்கள் வாழ்க்கை புயலிலே நீர் நங்கூரமாயிரும். ஆண்டவரே, எங்கள் வாழ்வின் எதிர்ப்புகளை சந்திக்கின்ற வேளையில் நீ தைரியமாய் எங்களோடு இரும். எங்களுக்கு, எங்கள் குடும்பத்தாருக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் விடுதலையை தாரும் என்று சொல்லி ஆட்கொண்ட தெய்வம். ஆண்டவரே, உம் திருப்பாதத்தில் அமர்வது எங்களுக்கு ஆறுதல் கிடைக்கின்ற மிகப்பெரிய அனுபவம். அறிக்கை செய்கிறோம் சாமி என்று சொல்லி இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம்.
ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை காக்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, தாங்கிடும் நங்கூரமே. தினம் தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகழிடமே, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகழிடமே, என்னை காக்கும் புகழிடமே. தினம் என்னை காக்கும் புகழிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, நிலையற்ற வாழ்வின் நிம்மதியே, நீங்காத பேரின்பமே, நீங்காத பேரின்பமே. நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வின் ஆனந்தமே, இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வின் ஆனந்தமே, என் வாழ்வின் ஆனந்தமே. என் வாழ்வின் ஆனந்தமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. மனதுருகும் தேவ
தேவா மன்னிக்கும் நாதா மாபெரும் சந்தோஷமே. மனதுருகும் தேவா மன்னிக்கும் நாதா மாபெரும் சந்தோஷமே. மாபெரும் சந்தோஷமே. மாபெரும் சந்தோஷமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே. காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே. நல்ல சமாரியனே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. அமைதி பெறுகின்றே. அமைதி பெறுகின்றே. ஆண்டவரை உற்று நோக்கி நாம் சொல்வோம், ஆண்டவரே எத்தனை நன்மைகளை நீர் எனக்கு செய்திருக்கிறேன். ஆண்டவரே புயல் வீசும் கடலிலே தடுமாறும் படகாய் என் வாழ்க்கை பயணத்தில் என் அங்குரமாயிருந்தேன். எத்தனையோ புயலின் வேளையில், எதிர்காற்றின் வேளையிலே என்னை பாதுகாக்கின்ற அரணாயிருந்திருக்கிறேன். எனக்கு கேடயமாயிருந்திருக்கிறேன். ஆண்டவரே நிலையற்ற இந்த வாழ்க்கையிலே உமது அன்பும் பாசமும் அரவணைப்பும் புரிதலும் மன்னிப்பும் ஆண்டவரே எனக்கு ஆறுதலாய் இருந்திருக்கின்றது. காயங்களை ஆற்றிய தெய்வம், கண்ணீரை துடைத்த தெய்வம், புது வாழ்வை கொடுத்த தெய்வம். ஆண்டவரே நன்றி 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 என்று வாழ்நாள் முழுவதும் நன்றி சொன்னாலும் ஆண்டவரே எங்கள் நன்றி கடன் போதாது சாமி. நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் உயிர் வாழ்வதும் உம்மால். ஆண்டவரே எங்கள் குடும்பம், குழந்தைகள், வேலை வாய்ப்பு, சொத்து சுகம், எங்களுடைய இருத்தல், நம்பிக்கை வாழ்வு, விசுவாச வாழ்வு உமது கரத்திலே நீர் எங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கின்ற பணி வாழ்வு எல்லாமே உமது பேரிரக்கத்தினால் சாமி. ஆண்டவரே தினம் தினம் சாத்தானை எதிர்கொள்ள வெற்றி கொள்ள ஆண்டவரே பேர் ஆற்றலை, சக்தியை, பலத்தை தருகின்ற தெய்வம். அன்பினால் அரவணைத்து ஆண்டவரே உமது அபிஷேகத்தினால் நிரப்பி எனக்கு ஆற்றலை, சக்தியை, பலத்தை தருகின்ற தெய்வம். நன்றி 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 என்று வாழ்நாள் முழுவதும் நன்றி சொன்னாலும் போதாது. அத்தனை நன்மைத்தனங்களை நீர் எனக்கு செய்து கொண்டிருக்கிறீர் சாமி என்று சொல்லி ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நினைவு கூர்ந்து, உங்களுக்காய் ஆண்டவர் நிறைவேற்றிய வாக்குறுதிகளை நினைவு கூர்ந்து, நீங்கள் இருக்கின்ற இடத்தில் இருந்துவாறு நீங்கள் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவரை புகழுங்கள், ஆண்டவரை துதியுங்கள். இது துதியின் நேரம், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்ற நேரம். முழு உள்ளத்தோடு, பலத்தோடு,
ஆற்றலோடு சக்தியோடு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கொடைகளை எல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவரை போற்றுவாம், ஆண்டவரை புகழ்வாம், ஆண்டவரை துதிப்பாம். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் சாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உறவுகளோடு சேர்ந்து உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை காண்கிறவரை உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் சாமி, எங்கள் கண்ணீரை உமது தோற்பையிலே சேர்த்து வைத்திருக்கிறவரை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்படுகிற சோதனைகளிலே கூட நடந்து வருகிறவரை உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் சாமி, எங்களை அற்பமாய் எண்ணாதவரை உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே, உன்னதமான தெய்வமே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. எங்கள் வாழ்க்கை படகிலே எத்தனையோ சூறாவளி காற்றுகள் அடித்த போதும் அப்பா நாங்கள் சோர்ந்து போகாமல் உம்மை நோக்கி பார்க்க செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் படகிலே நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர செய்து கொண்டிருக்கிறீரே உம்மை துதிக்கிறோம் சாமி, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. இதோ நாங்கள் பயனற்ற ஊழியர்களாய் இருந்த பொழுதிலும் எங்களை உமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறீரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்களை நோக்கி பார்க்கிறவரே உம்மை துதிக்கிறோம் சாமி. எங்களை ஒரு பொருட்டாய் எண்ணுகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கண்ணீரை கண்டு எங்கள் காயங்களை ஆற்றுகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. குறையோடி போயிருக்கிற புண்களை ஆண்டவரே சுத்தம் செய்து அப்பா அந்த காயம் கட்டுகிற தெய்வமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நீர் கொடுக்கிற எல்லா ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. உமது இரக்க செயல்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மீது மனதுருகிறவரே உம்மை நன்றி செலுத்துகிறோம் சாமி. அப்பா உமது பேர் இரக்கத்திற்காக உம்மை துதிக்கிறோம் சாமி. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. நீங்கள் இருக்கின்ற இடங்களில் இருந்தவாறே நீங்கள் ஆண்டவரை போற்றுங்கள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் எத்தனையோ தருணங்களில் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறார், உங்கள் குடும்பத்தாருக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், உங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். பாவ கட்டுக்களிலிருந்து விடுதலை உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. குடிப்பழக்கத்திலிருந்து உங்கள் குடும்பத்தாருக்கு விடுதலை கிடைத்திருக்கின்றது. அடிமைத்தன பழக்க வழக்கங்களிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை கிடைத்திருக்கின்றது. எல்லாம் முடிந்துவிட்டது என்று போராடிய தருணங்களிலெல்லாம் அதிசயத்தக்க விதத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்வில் தலையிட்டு உங்களுக்கு விடுதலை கொடுத்ததை நினைத்து பாருங்கள். அன்னை மரியா நமக்கு சான்றாயிருக்கின்றார்கள். விடுதலை கீதம் பாடிய அன்னை தனக்காக மட்டுமல்ல தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய நாட்டிற்காக விடுதலை பெற்று தந்த யாவே இறைவனுக்கு புகழ் பாடிய அன்னை. நாமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகளை நான் திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு ஆண்டவரே நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனை நன்மைத்தனங்களை ஆண்டவரே நீரே எனக்கு செய்திருக்கிறேன், என் குடும்பத்தாருக்கு செய்திருக்கிறேன், என்னை சார்ந்தவருக்கு செய்திருக்கிறேன். ஆண்டவரே நன்றி நன்றி அப்பா, உமக்கு நன்றி. இயேசு ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆவியான தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் நன்றி பாடல் பாடி நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். கடந்து வந்த பாதைகளை ஆண்டவரை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். விவரம் தெரிந்த நாட்களிலிருந்து இந்த நிமிடம் வரை ஆண்டவரை எத்தனை நன்மைகளை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர் சாமி. இயேசுவே உமக்கு நன்றி. நற்கருணை நாதரே உமக்கு நன்றி. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. ஆவியான தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். என் நற்கருணை நாதரே கர்த்தாவே நான் உமக்கு நன்றி சொல்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை பாடி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன்.
நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா. அழாதே என்று சொல்லி அனைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அணைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே. பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒரு நாளும் குறைவில்லாமல் நீர் எனக்கு உணவு கொடுத்தேன், உடை கொடுத்தேன், உறைவிடம் கொடுத்தேன். ஆண்டவரே, என்னை கரம் பிடித்து வழி நடத்தினேன், பாதுகாத்தேன். என்னால் இயலாத தருணங்களில் ஆண்டவரே என்னை உமது தோள் மீது நீர் சுமந்து கொண்டேன், உமது பேரன்பை வெளிப்படுத்தினேன். நன்றியோடு நினைவு கூறுகிறேன் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்வோம். ஒரு நாளும் குறைவில்லாமல் உணவு தந்தீ, ஒரு நாளும் குறையில்லாமல் உணவு தந்தீ. உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீ, உறைவிடமும் உடையும் தந்து காத்து வந்தீ. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி.
இயேசு ஆண்டவரே உமக்கு நன்றி. நற்கருணை ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னை பாதுகாத்த தெய்வமே உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உமது திரு இதயத்தில் பத்திரமா என்னை பூட்டி வைத்து பாதுகாத்து வழிநடத்துகின்ற தெய்வமே உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உமது கிருபையினால் தான் ஆண்டவரே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உமது பாசத்தினால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீர் எனக்கு தருகின்ற விடுதலையினால் தான் ஆண்டவரே நான் உமது மகனாக மகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீர் எனக்கு போதும். ஆண்டவரே, என்னோடு பேசும், என்னோடு பேசும். உமது வார்த்தைக்காய், விடுதலை தருகின்ற வார்த்தைக்காய், நலம் தருகின்ற வார்த்தைக்காய் ஆண்டவரே நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரின் வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 38, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அந்நாள்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோத்சின் மகனான எசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாகப் போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நான் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனதுடன் நடந்து வந்ததையும் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசாயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, கண்ணீரை கண்டேன். இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசீரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன். இந்த நகரை பாதுகாப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மாதா தொலைக்காட்சியின் அன்பு உறவுகளே, எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். ஒரு நல்ல சகோதரன், ஒரு நல்ல தந்தையும் கூட. ஆண்டவரின் மகனாக வாழ்ந்தவர், விசுவாச வாழ்க்கை நடத்தியவர், சான்று வாழ்க்கை நடத்தியவர். இறைவன் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை எல்லாம் குறைவாக பெற்றவர்களோடு நிறைவாக பகிர்ந்து கொடுத்தவர். அவர் வாழ்க்கையில் பல நிகழ்வுகள். அதில் ஒன்று, ஒரு முறை அவருக்கு அடிக்கடி உடல் நலக்குறைவு ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு சென்றார்கள். பல டெஸ்ட்டுகளை செஞ்சாங்க. கடைசியில் கண்டுபிடித்தார்கள் அவருக்கு மூளையிலே மிகப்பெரிய கட்டி என்று சொல்லி, கிளாயோபிளாஸ்டாமா, கேன்சர் வியாதியினுடைய மிக கொடிய நோய். The most aggressive type of cancer. அவருக்கு தெரியாது. பல ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏற்பாடுகள் செய்தார்கள். இந்தியாவில், ஜெர்மனி நாட்டில், அமெரிக்க நாட்டில் கோடிக்கணக்கில் பட்ஜெட் போட்டாங்க. ஆனால் அந்த சகோதரர் சொன்னார், என்னை தனி ஒருவனை காப்பாற்றுவதற்காக கோடிக்கணக்கில் எல்லாம் பணம் செலவு செய்ய வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையை எனக்கு இந்த உயிரை கொடுத்த ஆண்டவர் தீர்மானம் செய்யட்டும். இந்த பணம் இருந்தால் பல ஏழைகளுக்கு உதவியாக இருக்கும். அதனால் ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் வெளியில் செல்ல மாட்டேன், வெளியில் போக முடியாது என்று சொல்லி திட்டவட்டமாக மறுத்துவிட்டார்.
மருத்துவர்கள் இது ரொம்ப சீரியஸான வியாதி, நீங்கள் இப்படி தட்டி கழிக்கக்கூடாது, இதற்கு நீங்கள் கட்டாயமாக உடனடியாக நீங்கள் மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு அறிவுரை சொன்னார்கள். அவர்கள் இப்படியும் சொன்னார்கள், 12 to 18 months நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தால் கூட மீறி போனால் 12 மாதத்திலிருந்து 18 மாதங்கள் வரைதான் அவர் உயிரோடு இருப்பார் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, அந்த சகோதரன் தன்னுடைய நோயை ஆண்டவரிடம் ஒப்படைத்தார். ஆண்டவருக்கு சித்தமானால் என்னை குணப்படுத்தட்டும், என்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நான் பணத்தை செலவு செய்ய மாட்டேன் என்று திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். இது நடந்து 6.5 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. இன்றும் நல்ல ஆரோக்கியத்தோடு ஆண்டவருக்கு இந்த சகோதரன் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பு உறவுகளே, இன்றைய வாசகத்தை நீங்கள் கேட்ட எசேக்கியாவினுடைய அனுபவத்தை நான் வாசிக்கின்ற பொழுதெல்லாம் இந்த சகோதரரின் இந்த அனுபவமும் எனக்கு நினைவுக்கு வரும். எசேக்கியா ஒரு அரசன். அந்த அரசன் சொல்வார், ஆண்டவரே, நான் உம் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும். நான் உம் விருப்பப்படி வாழ்ந்தேன், உமது திருச்சட்டத்திற்கு நான் கீழ்ப்படிந்து நடந்தேன், உமக்கு எது ஏற்றதோ அதையே நான் செய்தேன், உம் கண்களுக்கு நன்மையானவற்றை தான் நான் செய்தேன், உமது கரத்தில் நான் கருவியாக செயல்பட்டேன். ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கக்கூடாதா? நீர் எனக்கு சுகத்தை தரக்கூடாதா என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்ததை நாம் வாசகத்திலே கேட்டோம். அன்புக்குரியவர்களே, நோய் என்ன செய்யும்? நம்மில் பெரும்பாலானோர் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கின்றோம். இதோ இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமை நற்கரணை ஆராதனையிலே கலந்து கொள்கின்ற பலர் வீடுகளில் இருக்கலாம், மருத்துவமனைகள் இருக்கலாம், படுத்த படுக்கையாக இருக்கலாம், பல்வேறு வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், மருத்துவம் பார்த்தோம் நலம் கிடைக்காமல் போராடி கொண்டு இருக்கலாம், ஒரு சிலருக்கு நாட்கள் குறிக்கப்பட்டு இருக்கலாம். நமக்கு தெரியும், ஒவ்வொருடைய இந்த உடல் நலமற்ற அனுபவமும் 3 அனுபவங்களை நமக்கு தருகின்றது. ஒன்று, நோய் நம்மை தனிமைப்படுத்துகின்றது, நமது அன்றாட வாழ்க்கையை பாதிக்கின்றது, நம்மை குடும்பத்திலிருந்து பிரிக்கின்றது, இந்த சமூகத்திலிருந்து பிரிக்கின்றது, நம்முடைய கடமைகளை பொறுப்புகளை செய்ய விடாமல் தடுக்கின்றது. நிச்சயமான இது ஒரு அசௌகரியமான அனுபவம். நம்ம என்னதான் மருத்துவமனைக்கு சென்றாலும், மருத்துவர்களை சந்தித்தாலும், மருந்துகள் எடுத்து சாப்பிட்டாலும் ஒரு அசௌகரியம் நமக்கு இருக்கத்தான் செய்கின்றது, நம்மை தனிமைப்படுத்துகின்றது. இது முதல் அனுபவம். இரண்டாவது, நமது நோய், நமது வருத்தங்கள் நம்மை அடுத்தவர்களை சார்ந்திருக்க வைக்கின்றது. we become dependent on others. தண்ணி குடிக்கணும், அடுத்தருடைய உதவி தேவை, சாப்பாடு அடுத்தருடைய உதவி தேவை, எழுந்து அமர வேண்டும், அடுத்தருடைய உதவி தேவை, நம்ம இயற்கை தேவைகளை சந்திக்க வேண்டும், அடுத்தருடைய உதவி தேவை. நம்முடைய இருத்தலுக்கு நாம் அடுத்தவர்களை சார்ந்திருக்கின்ற சூழலை நம்மை கொண்டு செல்கின்றது நமது நோய். we become dependent on others. நானே ராஜா, நானே மந்திரி, என்கிட்ட பணம் இருக்கிறது, காசு இருக்கின்றது, எனக்கென்று வீடு இருக்கின்றது, நான் யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை என்று நினைத்தவர்கள் எல்லாம் மாறி போகின்ற தருணம் இதுதான். இது இரண்டாவது வாழ்வியல் பாடம். மூன்றாவது, நோய் நமக்கு ஒரு மிக முக்கியமான வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தருகின்றது. அதுதான் ஓய்வு. நோய் என்று வந்தாலே உடலுக்கு ஓய்வு தேவை என்பதை சுட்டி காட்டுகின்றது. அன்புக்குரியவர்களே, ஓய்வு, உறக்கம், இந்த தூக்கம் என்பது நமது வாழ்வின் மிக மிக அடிப்படை தேவை. நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க, நிறைய பேர் ஜாகிங் போகிறாங்க, நிறைய பேர் பல்வேறு பயிற்சிகளை, உடற்பயிற்சிகளை செய்கின்றார்கள்.
எல்லா உடற்பயிற்சிகளை விட முதன்மையானது, முக்கியமான உடற்பயிற்சி ஓய்வு, தூக்கம். இந்த தூக்கத்தை எப்படியா சொல்லுவாங்க? ரெஸ்ட் இஸ் a source of power. நமது உடல் சக்தியினுடைய ஆதாரம், மூலம், ஓய்வு, தூக்கம். ஒரு மனிதனை 3 நாளைக்கு 4 நாளைக்கு தூங்க விடாமல் பண்ணுங்க, பைத்தியம் ஆயிடுவாங்க. அன்புக்குரியவர்களே, ஆண்டுடைய திருப்பிரசன்னத்திலே முதல் சனிக்கிழமை இந்த நாளிலே ஒரு சின்ன ஆன்ம சோதனை நாம் செய்து பார்ப்போம். நமது வாழ்விலே நோயோ, வருத்தங்களோ, பிரச்சனைகளோ, உடல் உபாதைகளோ, தீராத வியாதியோ வருகின்ற சூழலில் நமது மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? எசேக்கியா அரசன் நமக்கெல்லாம் மிகச்சிறந்த மாதிரியாக இருக்கின்றார். ஒரு அரசன் பெஸ்ட் டாக்டரை வரவழைத்து மருத்துவம் பார்த்திருக்கலாம். அதை பற்றி நாம் வாசிப்போம். 21-22 அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன ட்ரீட்மெண்ட்டு? அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிழவையின் மேல் வைத்து கட்டி அவருக்கு மருத்துவம் பார்ப்பதை. ஆனால் அவர் மருந்தை நம்பவில்லை, மருத்துவரை நம்பவில்லை. மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருந்த யாவே இறைவனை, யெகோவா ராஃபா, நலம் தருகின்ற இறைவனை அவர் நம்பினார். 3 காரியங்கள் நம் முன்பாக அவர் வைக்கின்றார். ஒன்று, தனக்கு நோய் வந்தபோது, தனக்கு வருத்தங்கள் வந்தபோது அவர் அந்த வருத்தத்தையும் நோயையும் இறைவனிடம் கொண்டு சென்றார். தனக்கும் இறைவனுக்கும் இடையே இருந்த அந்த உள்ளார்ந்த ஆழமான தனித்துவமான உறவினால், பாசத்தினால், இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பினால் தனது நோயை ஆண்டவரிடம் ஒப்படைத்தார். அந்த உறவு எப்படி வெளிப்படுகின்றது என்று பாருங்கள். கண்ணீர். யார்கிட்ட நம்ம அழுவோம்? கணவன் மனைவியிடையே, பெற்றோர் பிள்ளைகளிடையே, ஆழ்ந்த நட்புறவு கொண்டவர்களிடையே, உண்மையாகவே தங்களை நேசிக்கின்ற ஒரு சகோதரர் சகோதரியிடம்தான் நாம் கண்ணீர் விடுவோம். இறைவனுக்கும் நமக்கும் இருக்க வேண்டிய உறவினுடைய உன்னத அடையாளமாக, மாதிரியாக எசேக்கியா இருக்கிறார். தன்னுடைய பிரச்சனைகளை, போராட்டங்களை உணர்ந்து, நோயை உணர்ந்து, அழுது ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்கிறார். அங்கு அதிசயம் நடக்கிறது. ஆண்டவர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். எப்போது நாம் நமது நோயை, நமது பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் உரிமையோடு, உறவோடு கொண்டு செல்கின்றோமோ, அங்கே ஆண்டவர் நமது விண்ணப்பத்தை கேட்கிறார். இரண்டாவது காரியம். மூன்றாவது நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டுகள் மிகுதியாக்குவேன். ஆண்டவர் பதில் தருகின்றார், ஆண்டவர் நலம் தருகின்றார், ஆண்டவர் விடுதலை தருகின்றார். இதோ இந்த ஆகஸ்ட் மாதம் விடுதலையின் மாதம். ஆகஸ்ட் மாதம் ஆண்டுடைய நலத்தை பெற்று மகிழ்கின்ற மாதம். அன்னையின் வழியாக தேவதாய் தான் இருக்கின்ற இடங்களிலெல்லாம் நலம் தருகின்ற இடமாக மாற்றுகின்ற அதிசயத்தை, அற்புதத்தை அன்னை மரியா செய்து காட்டியிருக்கின்றார்கள். ஆண்டுடைய திருப்பிரசனத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம், நமது நோயை ஒப்புக் கொடுப்போம். நமக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கின்ற அந்த ஆழமான, ஆத்மார்த்தமான, இன்டிமேட், பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை நாம் வெளிப்படுத்துவோம். கண்ணீரோடு நமது எல்லா தேவைகளையும் ஆண்டவர் திருப்பாதம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை முழுமையாய் நம்புவோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யெகோவா ராஃபா, நலம் தருகின்ற தெய்வம், சுகம் தருகின்ற தெய்வம், விடுதலை தருகின்ற தெய்வம். ஆண்டவரே, எசேக்கியாவின் அனுபவத்தை எனக்கும் தாரும். உம் பார்வைக்கு நலமானவற்றை நான் செய்திருக்கிறேன். மாசற்ற மனத்துடன் ஆண்டவரே உண்மை வழியில் நான் நடந்திருக்கிறேன். உமது மகனாக, மகளாக வாழ்ந்து காட்டியிருக்கிறேன். ஆண்டவரே, எசேக்கியாவுக்கு சொன்னது போல உன் கண்ணீரை கண்டேன், உன் மன்றாட்டை கேட்டேன், உன்னை நான் நலமாக்குகிறேன், உன் வாழ்நாளை நான் உனக்கு சேர்த்து தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே எனக்கு அதே வாக்குறுதியை தாரும். இதோ நான் மன்றாடுகின்றேனே இந்த சகோதரனுக்கு அதே வாக்குறுதியை தாரும். இதோ நான் மன்றாடுகின்றேனே இந்த சகோதரிக்கும் அதே வாக்குறுதியை தாரும். உம்மையே நம்பி இருக்கின்ற உம் பிள்ளைகளை
மருத்துவமனையில் இருக்கின்றவர்களை, தனிமையில் இருக்கின்றவர்களை, வீடுகளில் இருக்கின்றவர்களை ஆண்டவரை எந்த வழியிலே நீர் மனமிறங்கி தொட வேண்டுமாய், ஆசிர்வதிக்க வேண்டுமாய், வாக்குறுதி தர வேண்டுமாய், சுகத்தையும் விடுதலையும் கட்டளையிட வேண்டுமாய் பாதம் பற்றி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை என்று உருக்கமாய் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம். எசேக்கியாவை போல ஆண்டவர் தொடுகின்ற அனுபவத்தை, ஆண்டவர் நலப்படுத்துகின்ற அனுபவத்தை, ஆண்டவர் கொடுக்கின்ற விடுதலை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆமென். அன்பு உறவுகளே, நீங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நற்கருணை ஆராதனையில் இருக்கின்ற நற்கருணை ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பவர், உங்களுக்கு விடுதலை தருபவர், இரக்கத்தின் அதிபதி இவர். இரத்தம் சிந்தி உங்களை மீட்டவர், உங்களுக்கு விடுதலை தந்தவர், பாவிகளை நேசிப்பவர், அடிமைத்தனத்தில் இருக்கின்றவர்களை தேடி வந்து அரவணைத்துக் கொள்பவர், கண்ணீரை காண்கின்ற கடவுள், கரத்தினில் பொறித்து உங்களை மார்போடு அணைத்துக் கொள்கின்ற தெய்வம், உங்களுக்கு அடைக்கலம் தருகின்ற தெய்வம், விடுதலை வாழ்வுக்கான ஆலோசனை தருகின்ற தெய்வம். ஆண்டவரை உற்று பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரையும் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். பல்வேறு விதமான அடிமைத்தனத்தில் அல்லல் பட்டு போராடி கொண்டிருக்கின்ற உங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுங்கள். கணவரை, மனைவியை, பிள்ளைகளை, பெற்றோரை, குடிப்பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு போராடுபவர்கள், போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்டு போராடுகின்றவர்கள், இன்டர்நெட் போர்னோகிராஃபி என்ற அடிமைத்தன வாழ்வு நடத்துகின்றவர்கள், இச்சைக்குரிய வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கின்றவர்கள், இவ்வுலக பிரகாரமான ஈர்ப்புகளினால் போராடி கொண்டிருக்கின்றவர்கள், பணத்திற்கு அடிமைப்பட்டு போராடி கொண்டிருக்கின்றவர்கள், பட்டத்திற்கும் புகழுக்கும் பெருமைக்கும் அடிமைகளாயிருந்து அல்லல்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற அத்தனை பேரையும் ஆண்டவர் திருப்பாதம் ஒப்புக் கொடுங்கள். உங்களை பாதிக்கின்ற, உங்கள் உறவுகளை பாதிக்கின்ற, ஆன்மீக வாழ்க்கையை பாதிக்கின்ற, உங்களுடைய தூய வாழ்க்கையை பாதிக்கின்ற அத்தனை காரணிகளிலிருந்தும் ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர வேண்டுமாய் ஆண்டவர் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து விண்ணப்பத்தை கேட்கின்ற நற்கருணை ஆண்டவரே, எனக்கு விடுதலை தருகின்ற நற்கருணை ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தருகின்ற வார்த்தைகள், விடுதலை தருகின்ற வார்த்தைகள் உம்மிடமே உண்டு. எங்களுக்கு விடுதலையை தாரும், சுகத்தை தாரும், புது வாழ்வை தாரும், தடைகளை தகர்த்து போடும், அடைபட்ட கதவுகளை ஆண்டவர் எங்களுக்காக திறந்துவிடும் என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஜெபிப்போம். ஆண்டவரின் ஆசீரை, கிருபையை, விடுதலையை பெற்றுக்கொள்வோம். இரக்கத்தின் அதிபதியே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கத்தின் அதிபதியே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, பாவி என்னை நேசித்தீரே, தேடி வந்து அழைத்தீரே, பாவி என்னை நேசித்தீரே, என்னை தேடி வந்து அழைத்தீரே, கண்ணீரை காண்பவரே, உம் கரத்தினில் பொறித்தவரே, கண்ணீரை காண்பவரே, உம் கரத்தினில் பொறித்தவரே, அடைக்கலம் தருபவரே, நல்லாலோசனை கர்த்தரே, அடைக்கலம் தருபவரே, நல்லாலோசனை கர்த்தரே, ஆராதனை 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 ஆராதனை
விண்ணப்பத்தை கேட்பவரே, விடுதலை தருபவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, விடுதலை தருபவரே. ஆண்டவரே, இதோ திருப்பாதம் உமது ஆசீருக்காய், உமது தொடுதலுக்காய், உமது கிருபைக்காய், நீர் வாக்கு கொடுத்த விடுதலைக்காய், ஆண்டவரே சுகத்திற்காய், பொருளாதார வளங்களுக்காய், வேலை வாய்ப்பிற்காய், எங்கள் பிள்ளைகளின் பிரகாசமான வாழ்க்கைக்காய் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். உமது வாக்கு தத்தத்தின்படி எங்களை ஆசிர்வதியும், எங்களுக்கு விடுதலையை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவரின் ஆசி பெறுவோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் எங்கும் எப்பொழுதும் எல்லா சூழலிலும் உமது அன்பை அனுபவித்து உம் பிள்ளைகளாய் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்த அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம்.